வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். தமிழர் பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய குளிர்பான நிலையத்திற்கு 50,000 தண்டம். கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் அமைந்துள்ள குளிர்பான நிலையத்திற்கு எதிராக கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றினால் 50,000 தண்டப்பணம் விதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் அமைந்துள்ள குளிர்பான நிலையம் மீது கடந்த வாரம் திடீர் பரிசோதனை ஒன்று கிளிநொச்சி மாவட்ட சுகாதார பரிசோதகர்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த சோதனை நடவடிக்கையின் போது குளிர்பான நிலையம் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வருவது கண்டறியப்பட்டு குறித்த குளிர்பான விற்பனை நிலையத்திற்கு எதிராக கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குளிர்பான நிலையத்திற்கு எதிராக குளிர்பானம் தயாரிக்கும் பகுதி எண்ணெய், கதவு, இலையான், குறியுயிர்கள், விலங்குகள் உட்செல்லக்கூடியவாறு திறந்த நிலையில் காணப்பட்டமை, குளிர்பானம் தயாரிக்கும் பகுதியில் சுவர், தரை அழுக்காக காணப்பட்டமை, உணவு இலையானால் மாசடையும் வகையில் திறந்த நிலையில் விற்பனை செய்தமை, சுற்றுச்சூழலில் கழிவுநீர் தேங்கி இலையான் பெருக்கக்கூடியவாறு காணப்பட்டமை, குப்பை தொட்டியானது மூடியில்லாமல் காணப்பட்டமை, உணவு கையாளும் நிலையத்தின் கழிவு நீரினை ஒழுங்குமுறையில் அகற்றாது உணவு மாசடையும் வகையில் திறந்த வழியில் அகற்றியமை, உடல்நல தகுதியை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் இன்றி உணவை கையாண்டவை, உணவு தயாரிப்பில் ஈடுபடுபவர்கள் ஏப்ரன் தொப்பி, கையுறை அணியாது உணவை தயாரிப்பில் ஈடுபடுத்தமை, சுகாதாரமற்ற அழுக்கான ரெஜ்ஃபார்ம் பெட்டிக்குள் உணவுப் பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டு காணப்பட்டமை, உணவு ஒழுங்கு விதிக்கு முரணான வகையில் சுட்டு துண்டிடாமல் உணவினை பொது செய்தமை ஆகிய 10 குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குளிர்பான நிலையத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு குளிர்பான நிலைய உரிமையாளருக்கு 50,000 தண்டப்பணம் விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. குறித்த சோதனை நடவடிக்கையானது கிளிநொச்சி மாவட்ட மீட்பாளர் பொது சுகாதார பரிசோதகர் ரொனால்ட் தலைமையில் முழங்காவில் பொது சுகாதார பரிசோதகர் தர்மிகன் இணைந்து குறித்த நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தார்கள். மைத்திரி ரணில் சந்திப்பு பேச்சுவார்த்தையில் கிடைத்த வெற்றி. முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மாநகர சபை உட்பட எதிர்க்கட்சி பெரும்பான்மையை கொண்ட அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு மல்வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த போதிலும் பல கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கூட உறுப்பினர்களின் பெயர்கள் வழங்கப்படவில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மின்சாரம் தாக்கி 11 வயது சிறுமி மரணம். கண்டி வெள்ளம்பொடை போலீஸ் பிரிவின் கோவில்கந்த பகுதியில் நேற்று மாலை 11 வயதுடைய சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். உயிரிழந்த சிறுமி கோவில்கந்த வட்டப்போல பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இறந்தவர் நேற்று வீட்டின் ஸ்லப்பில் ஏணியை பயன்படுத்தி ஏறிய நிலையில் அங்கு குரங்குகள் வருவதால் கம்பியில் மின்சாரம் இணைக்கப்பட்டிருந்தது. இதன்போது சிறுமி மின்சாரம் தாக்கி இறந்தது விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சடலம் கண்டி வைத்தியசாலையின் பிரேர அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வேளம்பொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தமிழ் பகுதி சிறைச்சாலை ஒன்றில் சிறை காவலர்களின் கொடூர செயல். வவுனியா சிறைச்சாலையில் கைதிகள் மீது சிறை காவலர்கள் மேற்கொண்ட தாக்குதலின் காரணமாக கைதி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியைச் சேர்ந்த சிவபாலன் லக்சன் என்பவரே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, படுகாயமடைந்த சிறை கைதி வவுனியா பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் கடந்த 15ஆம் தேதி தொடக்கம் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறை கைதியின் உறவினர்களால் நேற்று வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேற்படி சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவிக்க பாதிக்கப்பட்ட கைதியின் உறவினர்கள் குறித்த சம்பவம் பற்றி தகவல் வெளியிடப்படும் பட்சத்தில் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சிறை காவலர்கள் கைதிக்கு மிரட்டல் விடுத்துள்ளது என்று தெரிவித்தனர். நெல்லியடியில் அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்து. நெல்லியடி நகர் பகுதியில் உள்ள கடையொன்றில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது கரவெட்டி பிரதேச சபை ஊழியர்கள் அப்பகுதியில் வர்த்தகர்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயற்பட்டு தீ விபத்தினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து காரணமாக சுமார் 20 லட்சம் பெறுமதியான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கரவெட்டி பிரதேச சபையின் செயலாளர்களினால் உடனடியாக யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவிற்கு 4:42 மணிக்கு தகவல் வழங்கி ஸ்தலத்திற்கு தீயணைப்பு படையும் வருகை தந்து தீயை அணைப்பதற்கு உதவியுள்ளது.
தீயணைப்பின் போது உடனடியாக செய்யப்பட்ட பிரதேச சபையின் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கரவெட்டி பிரதேச சபையின் செயலாளர் கணேசன் ஹம்சநாதன் தெரிவித்துள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.